ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் மட்டன் சாப்ஸ் தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்டா இருக்கும். இங்க பாருங்க, நான் வந்து ஒரு 300 கிராம் அளவு மட்டன் வச்சிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா சந்தைங்க இன்னைக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சந்தையில் பார்த்தா அப்படியே அவரைக்காய் பச்சை பசேர்னு இருந்துச்சுங்க. ஓ, இது மட்டனில் போட்டு செஞ்சால் செமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் கூடவே கொஞ்சம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் தோல் சீவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நம்ம தரமான ஒரு மட்டன் சாப்ஸ் தான், அவரைக்காய் மட்டன் சாப்ஸ் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மட்டன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மட்டன் வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டனை வந்து வேக வைக்கிறதுக்காக நான் குக்கரில் வந்து ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டேன். இந்த தண்ணியோடு வந்து நம்ம மட்டனை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அவரைக்காயை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. அவரைக்காய் என்னங்க, அவரைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கையும் அவரைக்காயும் நான் இந்த மட்டனோடவே நான் சேர்த்துக்கிறேங்க. தண்ணி வந்து ஜாஸ்தியாக ஊற்றாதீங்க. மட்டன் சூடாக சூடாக தண்ணி வந்து நிறைய விடும். அதனால தண்ணி அளவாக பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு நான்வெஜ் நம்ம செய்யும் போதுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம வேக வைக்கும் போது அளவாக சேர்த்திக்க கூடாது. ரொம்ப அதிகமாக இருந்தால் சத்துக்களெல்லாம் அந்த தண்ணியிலே போயிடும். அப்புறம் அந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் ஆக்குற ஒரு சூழ்நிலை வரும். அதனால நான் வந்து எப்போவுமே அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துக்க மாட்டேன். அடுப்பை வந்து வேகமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. கறியில் வந்து உப்பு சேர்த்துனா நிறைய பேர் வேகாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. உப்பு சேர்த்து வேக வச்சாதான் அந்த கறியோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். அதனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கறி வேகிற அளவு. என்ன நம்ம தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். இந்த கறியோட உப்பு பார்த்துட்டு தான் நம்ம உப்பு சேர்த்தணும். இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக அந்த மசாலாவோட வாசனை போகிறதுக்காக சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். விசில் போட்டாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் கறி வந்து ஒரு 4 விசில் வரட்டுங்க. அப்போ தான் கறி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு விடுற மாதிரி ஆயிரும். பார்த்தீங்கன்னா மட்டன் அடுப்பில் வச்சு நான் இதோட 4 விசில் விட்டுக்கிறேன். சாப்ஸுக்கு தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்தியாச்சுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு கறி மசாலா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக அளவு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து மட்டன், அவரைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வச்சோம் இல்லைங்களா? அதெல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராகவே வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க, மட்டன் தண்ணி வந்து நான் அதிகமாக வந்து சேர்த்தலை.
கம்மியாக தான் சேர்த்துனேன். இப்போ இந்த தண்ணியை வந்து நான் மட்டனோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் இது சாப்ஸ் திக்னஸில் வந்து கிடைக்கும். இந்த தண்ணியோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. சாப்ஸ்னாவே மிளகு தான் நம்மளுக்கு மெயின். இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ மிளகு எடுத்து நான் பவுடர் பண்ணிக்கிறேங்க. பாருங்க, மிளகு வந்து நான் நல்லா பவுடராக்கி எடுத்துட்டேங்க. 1 ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நம்ம சாப்ஸில் வந்து மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கலாங்க. மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கலாங்க. நம்ம மிளகு தூவி விட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, மட்டன் சாப்ஸ், அவரைக்காய் மட்டன் சாப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 செகண்ட் இருக்கட்டுங்க. இந்த மிளகு காரம்லாம் இதில் சேரட்டும். பாருங்க, நம்ம போட்ட உருளைக்கிழங்கெல்லாம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. அவரைக்காயும் நல்லாவே வெந்துருச்சுங்க. மட்டனும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. பாருங்க, இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க ஆர்வமாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வேகமாக வச்சுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா இதில் தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நான் அவ்வளோ 1 டம்ளர் தண்ணி போல் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இது சாப்பிட்டு பார்க்குறேன் நான். அருமைங்க. சூப்பரா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டன் வேகும்போது உப்பு போட்டோம் இல்லைங்களா, வேற லெவல். கறியில் நல்லா உப்பு சேர்ந்துருக்குங்க. இப்போ மிளகு தூவணும் பார்த்தீங்களா, அதோட காரம், நம்ம போட்ட அந்த இஞ்சி பூண்டு மசாலா வேகும் போதே, கறி வேகும் போதே போட்டோம் வந்து இஞ்சி பூண்டு மசாலாவோட ஃப்ளேவரு, தாளிக்கும் போது இஞ்சி பூண்டு போட்ட ஃப்ளேவரு வேற லெவல், அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி சிம்பிளான ஒரு மட்டன் சாப்ஸு, அவரைக்காய் மட்டன் சாப்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அவரைக்காயை போட்ட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்போ அந்த உருளைக்கிழங்கும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே கரைஞ்சி அது ஒரு கிரேவி மாதிரி ஒரு பதத்தில் வந்து கொடுத்துருக்கு. லாஸ்ட்டில் வந்து நம்ம மல்லித்தூளை, சாரிங்க வாய் ரொம்ப குளருதுங்க, என்னன்னே தெரியலங்க, மல்லித்தலை வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். தூவி இப்படிக்கா ஒரு பெரட்டு, அப்படிக்கா ஒரு பெரட்டு பெரட்டுனா நம்மளோட அவரைக்காய் மட்டன் சாப்ஸு ரெடிங்க. உங்களுக்கு இதே பதத்தில் வேணும்னு சொன்னீங்கன்னா இப்படியே வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தே வரலைங்க, சாரிங்க. இதே அது பேர் என்ன, கன்சன்டன்சி, இங்கிலீஷில் வரமாட்டேங்குதுங்க. அந்த பதத்தில் வேணும்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும், சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற பதத்தில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கல, நான் வந்து இதை இப்படியே தான் வச்சுக்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எதிர்பார்த்ததை விட இந்த அவரைக்காய் போடுறதுக்கு தூக்கலாகவே டேஸ்ட் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.